வணக்கம். என் பேர் மதிவண்ணன். தமிழ் தலித் எழுத்தாளர்னு சொல்லிக்கலாம். நான் இது வரைக்கும் 2 கவிதை தொகுப்புகள் என்னோடது வந்திருக்கு. 2000ஆவது வருஷத்தில் நெறிந்து அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு, 2005 நமக்கிடையிலான தொலைவு அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு. இதை தவிரவும் சில கட்டுரை தொகுப்புகள், சில டிரான்ஸ்லேஷன், இந்த மாதிரியான படைப்புகள் என்னோட இது வரைக்கும் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்ததி இயக்கங்களுக்கான இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அப்படிங்கிற ஒரு அடையாளம் எனக்கு இருக்குது. வெள்ளை குதிரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. வெள்ளை குதிரை அப்படிங்கிற பத்திரிகை நாங்கள் தமிழ்நாடு சாக்கிய அருந்ததி சங்கம் அப்படிங்கிற அமைப்போட அந்த அமைப்புக்கான ஆர்கனா, அதுக்கான ஒரு பத்திரிகை இதழ் பத்திரிகை அதுக்கான பத்திரிகையாக நாங்கள் தொடங்கினோம். அந்த பத்திரிகை இது வரைக்கும் 3 இதழ்கள் வந்திருக்கு. 4வது இதழ் இப்போ அச்சில் இருக்குது. இதில் நாங்கள் அந்த பத்திரிகையில் சில முக்கியமான நோக்கங்களை இலக்காக கொண்டோம். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் தலித் லிட்ரேச்சர் அல்லது தலித் மூவ்மெண்ட்டு, தலித் பாலிடிக்ஸு அப்படின்னு நிறைய விஷயங்கள் 1990களுடைய கடைசி பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷங்களாக தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஆனால் கூட இந்த சொல்லாடல்லையும் அருந்ததியர்கள் விடுபட்ட நிலையில் தான் இருக்காங்க. அருந்ததியர்களை குறித்த வரலாறோ, அருந்ததியர்களை பற்றின செய்திகளோ, அருந்ததியர்கள் குறித்த எந்த விஷயங்களும் இந்த சொல்லாடல்களுக்குள்ளே வெளியே வரல. அவங்க எல்லா மட்டத்துலேயும் இதுவரைக்கும் விடுபட்ட மாதிரி இந்த தலித் அப்படிங்கிற இந்த இயக்கத்துலேயும் அவங்க விடுபட்டிருக்காங்க. அவங்க குறித்த தகவல்கள், அவங்க குறித்த கட்டுக்கதைகள் இதெல்லாம் வெளிவராமலே இருக்குது. இந்த கட்டுக்கதைகள் பற்றி அவங்களை குறித்த நிறைய நிறைய கட்டுக்கதைகளை தமிழ் சூழலில் பார்க்க முடியுது. இப்போது இதையெல்லாம் பதில் சொல்லணும், இதெல்லாம் இதுக்கெல்லாம் உண்மையான விஷயங்களை தேடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த வெள்ளை குதிரை அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கணும். அந்த அடிப்படையில் தமிழில் இருக்கிற தலித்து முன்னோடிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தலைவர்களில் ரொம்ப முக்கியமானவராக இருந்த ராவசாஹிப் எல் குருசாமி அவரோட சில உரைகளை நாங்கள் தமிழில் முதல் முறையாக நம்ம இந்த வெள்ளை குதிரை அப்படிங்கிற பத்திரிகையில் நம்ம வெளியிட்டிருக்கோம். அது தவிரவும் அருந்ததியர் வரலாறு தொடர்பான நிறைய விஷயங்களை நம்ம இந்த வெள்ளை குதிரையில் சொல்லிகிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பணி அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே வெள்ளை குதிரைன்னு சொல்லிட்டு வெள்ளை குதிரை அது நாங்கள் அதான் அருந்ததியர்கள் அப்படின்னாவே அவங்கள ரொம்ப இழிவாக கருதுகிற ஒரு சூழலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கட்டுக்கதைகள் அப்படிங்கிறது இந்த இழிவுகளோடு சேர்ந்த கட்டுக்கதைகளாக தான் இருக்குது. அருந்ததியர்கள் குறித்தான இழிவு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கற்பிதமாக நான் பார்க்குறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருந்ததியர்கள் குறித்து பேச வர்றாங்க எல்லாருமே அருந்ததியர்களை குறித்து ஒரு சொல்லாடல், ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, அருந்ததியர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள பன்சிகள், தமிழ்நாட்டில் உள்ள மலம் அல்றவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அருந்ததியர்னு பேச ஆரம்பித்தாலே எல்லாருமே அந்த இதுக்கு கொண்டு வராங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1909 எழுதப்பட்ட எட்கர் கஸ்டனோட நூல் குளங்களும் குடிகளும் அப்படிங்கிற நூலில் அருந்ததியர்களை குறித்த அவங்களோட ஆக்குபேஷன், அவங்களோட தொழிலாக தோல் தொழிலை தான் எட்கர் கஸ்டன் குறிப்பிடுறாரு. 1202ஆம் ஆண்டின் கல்வெட்டு ஒன்றில் அருந்ததியர்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு காலணிகள் செஞ்சு அந்த கடவுளுக்கு படைச்ச அந்த விஷயம் அந்த கல்வெட்டில் பதிவாயிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டிலிருந்து போன நூற்றாண்டு வரைக்கும் அருந்ததியர்கள் தோல் தொழிலோட தொடர்புபடுத்தப்பட்டவங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்குள்ளே ஒரு மல்லமல்லிகளாக மாற்றப்பட்ட ஒரு சூழல் இப்போ தமிழில் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மறுக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் அருந்ததியர்களுக்கான ஒரு இழிவான சொல்லாடலா அப்படிங்கிறது மலம் அல்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு மாற்றா அப்படி பார்த்தீங்கன்னா, அருந்ததியர்கள் பெரிய பெரிய
பெரிய பெரிய ஐகான்ஸ் வந்து இந்த சமூகத்திலேருந்து வந்திருக்காங்க. அதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஐகான் அப்படிங்கிறது வந்து மதுரை வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய தளபதி. அவர் திருமலை நாயக்கரோட தளபதியாக இருந்தவர். அவர் பெரிய மன்னரோட தளபதியாக இருந்தது மட்டும் இல்லாமல் காலத்திலே சாதி மறுப்பு திருமணம் செஞ்சதில் ரொம்ப முன்னோடியாக இருந்தவர். கள்ளர்களை அடக்குனதில் ரொம்ப முக்கியமான ஆள். தமிழ் சிந்தனை வட்டத்தில் தமிழ் வரலாறில் மதுரை வீரனுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. இந்த அருந்ததியர்லேருந்து வந்த இத்தனை மக்களில் முதல்ல பெரிய அடையாளத்தை தனக்கான அடையாளத்தை நிறுவனவர் வந்து மதுரை வீரன். அந்த மதுரை வீரனோட குதிரை அப்படிங்கிறது வெள்ளை குதிரை. அவரோட வாகனம் அப்படிங்கிறது வெள்ளை குதிரை. அப்போ அந்த மதுரை வீரனுக்கான அந்த பெருமையிலிருந்து நம்ம அருந்ததியர் அடையாளத்தை தொடங்கலாம், அருந்ததியருக்கான பெருமையை தேடலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்திலேருந்து தான் இந்த பத்திரிகைக்கு வெள்ளை குதிரை அப்படின்னு பேர் வச்சோம். வெள்ளை குதிரை அப்படிங்கிறது மதுரை வீரனோட குதிரை அப்படிங்கிற அடையாளத்தோடவும், வெள்ளை குதிரைங்கிறது தமிழ் சூழலில் அல்லது இந்து சமூக சூழலில் வந்து பெரிய உயர்வின் அடையாளமாக, பெரிய கௌரவத்தின் அடையாளமாக கருதப்படுது. இந்த சமூகமும் ஒரு 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 கௌரவத்தை நோக்கிய ஒரு தேடலுக்கான ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த சமூகத்தின் விடுதலையை தேடுகிற ஒரு பத்திரிகைக்கு வெள்ளை குதிரைன்னு பேர் வச்சோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அருந்ததியர்கள் வந்து தோல் தொழில் செய்கிறவங்க இருக்காங்க, துப்புரவு வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அப்புறம் கூலி வேலை, பண்ணைகள் அடிமைகளாக வேலை செய்யணும், கூலி வேலைகளாக இருக்காங்க, இதர வேலைகளும் இருக்காங்க. அதே சமயத்தில் தோல் தொழில்களில் பறையர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மேற்கு மதுரை மாவட்டத்தில் தூத்துக்குடியிலலாம் போயிட்டால் பறையர்கள் நிறைய பேர் தோல் தொழில் செய்கிறவங்க இருக்காங்க. துப்புரவு வேலை செய்கிறதுலையும் பறையர்கள் நிறைய இருக்காங்க. இப்போ ஊட்டியில் எடுத்துட்டோம்னா நீலகிரி மாவட்ட தலைநகர் உதகையில் முக்கால்வாசி பேர் பறையர்கள் தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஏன் தமிழ்நாட்டில் வந்து துப்புரவு வேலை செய்கிறதா இருந்தாலே அருந்ததியர் ஒரு பேர் வருது? எதனாலங்க? எத்தனை பேர் செஞ்சாலும் பேர் வந்து வெளியில் போட்டி இவன் தான் சக்தி. இல்லை, அதுக்கு ஒரு பெரிய பெரிய வரலாறு இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருந்த தலித் ஐகான்ஸில் ஒருத்தராக முன்வைக்கப்படுகிற அயோத்திதாசரை சொல்லுவாங்க. அந்த அயோத்திதாசர் 1900 அந்த வருஷங்களில் இயங்கினவர். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 120 வருஷங்களுக்கு முன்னாடி இயங்கின ஒரு தலைவர். அவர் வந்து அருந்ததியர்களுக்கும் பறையர்களையும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறத பற்றி அவருக்கு பெரிய அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, பெரிய ஆட்சேபனைகள் இருந்திருக்கு. பறையர் குழந்தைகளையும் அருந்ததியர் குழந்தைகளையும் ஒன்றா படிக்க வச்சு அந்த ஸ்கூலுக்கு பஞ்சமர் பாடசாலைன்னு பேர் வைக்கிறது வந்து அருந்ததியர்களும் நாங்களும் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து உயர்ந்தவங்க, அவங்க இயல்பிலேயே தாழ்ந்தவங்க, நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை முன்வைக்கிறோம். இதுக்கு 120 வருஷத்துக்கு முன்னாடியான விஷயம். அப்போ இதுக்கு இந்த விதமான தீண்டாமை சார்ந்த ஒரு பார்வைங்கிறது தமிழில் இருக்கிற எல்லா இன்டலெக்சுவல்ஸ்க்கும் இருக்குது, எல்லா ஹிஸ்டாரியன்ஸுக்கும் இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னால் ரொம்ப வியப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் எழுதப்பட்ட எல்லா அறிவு சார்ந்த வரலாற்று நூல்கள்லையும் ஆய்வு நூல்கள்லையும் அருந்ததியர்களை பற்றி எழுதுகிறப்போ அருந்ததியர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தையாக அவங்க கிருஷ்ணதேவராயர் காலத்தில் ஆந்திராவில் வந்து இங்கே வந்தவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வலியுறுத்தி எல்லா ஆய்வாளர்களும் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு கூட கிடையாது. எல்லாருமே தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடல் இது. ஆனால் நான் உங்களுக்கு இந்த பேட்டியிலேயே கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், 1202ஆம் ஆண்டுக்கான கல்வெட்டு ஒன்றில் அருந்ததியர்களை பற்றி குறிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் முன்றி 1030ஆம் ஆண்டுக்கான கல்வெட்டு ஒன்றில் அருந்ததியர்களை பற்றின குறிப்பு இருக்குது. அருந்ததியர்களை பற்றின ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சக்கிலியன் குண்டில் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரு இடத்துக்கு அருந்ததியர்களோட பேர் வரணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட அந்த அருந்ததியர்களோட வரலாறை இன்னும் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி தள்ளி போகலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அருந்ததியர்கள் இங்கே எங்கே இருந்தாங்க, எப்போ இருந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த 11ஆம் நூற்றாண்டில் தான் தமிழ்நாட்டில் உள்ள சாதிகளை பற்றின வரலாறுகள் அல்லது ஒவ்வொரு சாதிகளை தோன்றின விஷயங்கள், சாதிகளை பற்றின ரொம்ப பழைய கல்வெட்டு அப்படிங்கிறது 16ஆம் நூற்றாண்டை தான் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி அருந்ததியர்கள் இருக்காங்க அப்படின்னா, ஆனால் இதை பற்றி ஒரே ஒரு இன்டலெக்சுவல் கூட இது வரைக்கும் சொன்னது கிடையாது. நான் இப்போ இந்த வர்ற வெள்ளக்குதிரை இஷ்யூவில் இதை பற்றின ஒரு கட்டுரை இருக்குது.
இந்த கட்டுரை வர்றதுக்கு வரைக்கும் இது வரைக்கும் ஒரே ஒரு இன்டெலெக்சுவல் கூட, ஒரே ஒரு ஹிஸ்டாரியன் கூட அருந்ததியர்களுக்கு இத்தனை முன்னாடி இருந்து அவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்ட கிடையாது. அதனால இங்கே தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருக்கிற எல்லா ஹிஸ்டாரியன்ஸும் எல்லா இன்டெலெக்சுவலும் சாதி சாய்வு கொண்டவங்க தான். சாதியை மீறி செயல்பட்டவங்க அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுடைய எல்லா ஆய்வுலையும் எல்லா புனைவுகளில் ஏன்னா கதைகளில் மட்டும்தான் அவங்க வந்து சாதியை மற்ற விஷயத்தையோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியல. அவங்க முன்வைக்கிற ஆய்வுகள்லையும் அவங்க சாதிக்கான தேவையும் சாதிக்கான விருப்பத்தையும் தான் அவங்க வந்து ஆய்வுகளாக முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் சகோதர இப்போ அருந்ததியர்கள் வந்து கிட்டத்தட்ட 200-300 ஆண்டுகளாக ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்னாடி வந்து அடக்கி ஒடுக்கப்பட்டு ஒரு துப்புரவு பணியாளர்களாக மாற்றப்பட்டிருக்க ஒரு சூழலில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தலைமுறைகளாக அவங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது மறுக்கப்பட்டு இருக்கிற ஒரு சூழலில் அவங்க மத்தியிலேருந்து பெரிய ஆய்வாளர்கள் அப்படிங்கிறவங்க யாரும் வரல. இப்படி ஆய்வாளர்கள் இல்லாத சூழலில் இவங்களுக்காக பேச வேண்டியவங்கிறவங்க ஒன்று சக தலித்துகள், அடுத்த கட்டமாக இவங்கள இந்த சக தலித்துகளை விட்டுட்டா பாட்டாளி வர்க்கத்துக்காக வேலை செய்கிறோம், உழைக்கும் வர்க்கத்துக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அல்லது இடதுசாரிகள். இந்த இடதுசாரிகள் தான் நீங்கள் நான் முதல்ல வந்து நம்ம பறையர் சாதியை சேர்ந்த அயோத்திதாசர் அப்படிங்கிற ஒரு பழைய தலித் லீடர் சொன்னேன். மற்ற இடதுசாரிகளும் இதே கண்ணோட்டத்தோடு தான் இருக்காங்களே தவிர அவங்களும் இந்த விஷயத்த தாண்டி பார்த்தவங்க இல்லை. அப்படிங்கிறதுனால அருந்ததியர்களை குறித்த எவ்வளவு மோசமான இழிவுகள் இருக்குமோ அவ்வளோத்தையும் அவங்க கற்பிச்சிருக்காங்க. அதை மறுக்கிறதுக்கோ அந்த கேள்வி கேட்குறதுக்கோ தலித் இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது அருந்ததியர் நோக்கிலான தலித் இன்டெலெக்சுவல்ஸ் இல்லாதது அப்படிங்கிற ஒரு நிலையினால இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனோட தொடர்ச்சியாக தான் வந்து அருந்ததியர்களை வந்து ஒரு துப்புரவு பணியாளர்களாக பார்க்குற ஒரு கொடுமை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது நான் இப்போ நீங்கள் பேசுனது ஒரு தலித் இன்டெலெக்சுவல்ஸ் கூட எப்படி அருந்ததியர்களில் ஒரு இழிவான இடத்துல வச்சு பார்க்குறாங்க அப்படின்றத சொன்னீங்க. இப்போ நீங்கள் மறைமுகமாக சொன்னீங்களோ இல்லை ஓப்பனாக சொன்னீங்க? நான் இப்போ ப்ரெசன்ட் கான்டெக்ட் வரேங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் இந்த தலித் ரைட்டிங், தமிழ் தலித் ரைட்டிங் எழுதின ரவிக்குமார் குணசேகரன் ஆக்ஸ்ஃபோர்ட் பப்ளிகேஷன் எழுதுனதில்ல, அதில் அருந்ததியர்களை பற்றி குறிப்பிட்ட பொழுது ஒரு அருந்ததியர் தலைவர் எப்படி சொன்னார்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க சொந்தமாக குறிப்பிட்டதை விடவும் அது ஒன்று உங்களுடைய பதில். இன்னொன்று கேட்டால் அதே ரவிக்குமார் இலங்கையில் ஒரு பெண்மணி வேலை செஞ்சுட்டு இருந்த பொழுது உறவு வச்சுக்கிட்டா வந்து சக்கிலி தான் அவா அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையில் ஏதோ எழுதியிருந்தாங்க. இந்த ரெண்டையும் கொஞ்சம் ஒரு அருந்ததியர் இன்டெலெக்சுவலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, தலித் இன்டெலெக்சுவலாக எப்படி பார்க்குறீங்க? சாதிங்கிறது பச்சையாக காயறதுக்கு முன்னாடி இருக்கிற பீ இருக்கு இல்லையா, காஞ்ச பீயோட பச்சையாக இருக்கிற பீ வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்கும், ரொம்ப நாட்டத்தை தரதாக இருக்கும். சாதிங்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். அது ரொம்ப நாற்றம் அடிக்கிற ஒரு விஷயம், ரொம்ப அருவருப்பான விஷயம். அது யார்கிட்ட இருந்தாலும் அருவருப்பானது தான், நாற்றம் அடிக்கக்கூடியது தான். ரவிக்குமார்ட்ட இருந்ததும் அதே சாதி பீ தான், வேற ஒன்றும் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த நீங்கள் முதல்ல சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா, இலங்கையில் உள்ள ஒரு 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 பெண்ணோட பாப்லோனருடாங்கிற சிலி நாட்டு பெரிய கவிஞர். அவர் உலக அளவில் மதிக்கப்படுற பெரிய கவிஞர். அந்த நாட்டினுடைய தூதராக அவர் இலங்கையில் இருந்தப்போ அவருடைய அலுவலகத்தில், தூதரக அலுவலகத்தில் வேலை செஞ்ச ஒரு வேலைக்கார பெண்மணியோட உறவு கொண்டதை பற்றி அவர் டைரியில் எழுதியிருக்காரு. அவர் அந்த டைரியில் அந்த குறிப்புகளில் அவர் தெளிவாக எழுதியிருக்காரு. அந்த பெண் வந்து பறையர் சாதியை சேர்ந்த பெண் அப்படிங்கிறத அவர் தெளிவாக எழுதியிருக்காரு. நம்ம ரவிக்குமார் அதை பற்றி எழுதும்போது அந்த பெண் வந்து பறையர் பெண் இல்லை, அங்கே வந்து துப்புரவு பணி செஞ்சுட்டு இருந்தது வந்து அருந்ததியர்கள் தான், அதனால் அது அருந்ததியர் பெண் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. துப்புரவு பணி அல்லது அலுவலக பணி அப்படிங்கிறது வந்து அலுவலகங்களில் துப்புரவு பணிங்கிறது பரவலாக தலித்துகள் செஞ்சுட்டு இருக்கிறது தான். அது குறிப்பாக பறையர்கள் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வேலை தான். இவர் இதை ஆத்தென்டிகேட்டடாக அல்லது உறுதியாக சொல்லணும் அப்படின்னா இன்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மாவை நிப்பாட்டி அந்த அம்மாவிட்ட சாதி சான்றிதழ் எடுத்து வர சொல்லி அதை உறுதிப்படுத்திட்டு அந்த சாதி சான்றிதழை பார்த்துட்டு முடிஞ்சால் அதை ஒரு சான்றுக்கான ஒரு ஆவணமாக மாற்றிட்டு அதை பற்றி ஒரு காப்பி வச்சுட்டு தான் அவர் வந்து இல்லை அந்த அம்மா வந்து
சக்கிலி பெண் அப்படின்ட்டு அதுக்கான அத்தாட்சிகளோடு தான் அது சொல்லணும். மற்றபடி இந்த மாதிரி கிளப்பி விடுறதுங்கிறது பொருளி அப்படிங்கிற விஷயந்தான் இருக்கும். அந்த மாதிரியான பொருளியாக தான் ஒன்றும் ரவிக்குமாருக்கு வந்து பொருளை கிளப்புறது ரொம்ப புதுசு கிடையாது. நிறைய பெரியார் குறித்த ஆய்வுகளையும் பெரியார் குறித்த வதந்திகளையும் இப்படி தான் அவர் பொருளியை மாதிரி தான் கிளப்பிக்கிட்டார். பெரியார் மாதிரியான ஓரளவு டாக்குமெண்ட் செய்யப்பட்ட அவருடைய சிந்தனைகள் எல்லாம் ஓரளவுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பத்திரிகைகள்லையும் புத்தகங்கள்லையும் நூல்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அறிஞரோட அந்த தலைவரோட பேச்சையை புரட்டி அவர் வந்து ஒரு பொருளையாக மாற்றுறப்போ இது அவர் ஒரு சின்ன குறிப்பு அவர் எழுதி போயிருக்கார் பாப்புலர் தான். அதை வந்து இன்னும் பொருளையாக மாற்றுறது, அதுக்கு வந்து ஒரு கை காலை வச்சு விடுறதுங்கிறது ரொம்ப ரவிக்குமார் தரத்துக்கு அது ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயந்தான். ரவிக்குமாருக்கு அவருடைய தரத்துக்கு இது ரொம்ப சின்ன விஷயம்தான். அவர் வந்து ரவிக்குமார்ட்ட வந்து நீங்கள் வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அவர் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிற வேலை தான். அதனோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்திருக்கிற அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி புத்தகத்துலேயும் பார்க்கணும். இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட ப்ரெஸ்ஸோட இந்த புத்தகத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்த புத்தகம் தமிழில் ஆங்கிலத்தில் வந்த தமிழ் தலித் லிட்ரேச்சரை பற்றின ஒரு புத்தகங்கிறது ஹைதராபாத்தில் உள்ள சத்யநாராயணா அப்படிங்கிற எழுத்தாளரும் சுசிதாரு அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து கொண்டு வந்த நோ ஆல்ஃபபெட் இன்சைட் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் அவங்க வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள சேர்ந்தவங்க கிடையாது, எங்கேயோ ஆந்திராவில் அது ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்க. அவங்க ஓரளவுக்கு தமிழில் உள்ள தலித் எழுத்தாளர்கள் எல்லாரையுமே சரியான இடம் கண்டு அவங்களுக்கான உரிய இடத்தை கொடுத்துருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அருந்ததியர்களை பற்றின அவதூறுகளாலும் வதந்திகளாலும் பொருளிகளாலும் நிரப்பப்பட்டிருக்கு தமிழ் இன்டலெக்சுவல் சூழல். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த அவதூறுகளுக்கு அணி சேர்க்குற மாதிரி அதுக்கு வலு சேர்க்குற மாதிரியான ஒரு நூலாக தான் இந்த தோழர் ரவிக்குமார் கொண்டு வந்திருக்கிற இந்த நூலும் இருக்குது. அதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நூல் அப்படிங்கிறது ஒரு இன்டலெக்சுவலான ஒரு செயல்பாடு. அதில் பங்கேற்றிருக்கிற அறிஞர்களும் அல்லது சிந்தனையாளர்களும் அவங்களுக்கு அந்த சூழலில் இருக்கிற இன்டலெக்சுவலான விஷயங்களை, அறிவார்ந்த விஷயங்களை சேகரித்து வச்சிருக்கிற அதை பரிமாறுற ஒரு இடம் தான் நூல். அப்படியான ஒரு சூழலில் அருந்ததி இப்போ தலித் லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் தலித்துகளில் அருந்ததியர்கள்ன்றவங்க மறுக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பங்கு. அந்த சூழலில் அருந்ததியர்களுக்கான இடம் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருந்ததியருக்கான இன்டலெக்சுவலுக்கான இடம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. இன்டலெக்சுவலான செயல்பாடு அப்படிங்கிறது ஆய்வு கட்டுரைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உண்டு. அப்படியான ஆய்வு கட்டுரை அருந்ததியர்கள் தரப்புலேருந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் ஒரு பெரிய தந்திரத்தை அவர் ரவிக்குமார் கையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், நோ ஆல்ஃபபெட் இன்சைட் அப்படிங்கிற நூலில் என்னோட கவிதைகள் இடம்பெற்றிருக்கு. கூடுதலாக என்னோட கட்டுரை ஒன்று இடம்பெற்றிருக்கும். அந்த கட்டுரை வந்து தகடி சிவசங்கரம் பிள்ளை வந்து அருந்ததியர்களை பற்றி எழுதின தோட்டியின் மகன் அப்படிங்கிற நாவலை பரிசீலனை செஞ்சு அதை ஆய்வு செஞ்சு அதை விமர்சனம் பண்ணுற ஒரு கட்டுரை. அந்த அளவில் ஒரு அருந்ததியர்களோட பங்கு அதில் இருக்குது, இன்டலெக்சுவல் பங்கு அதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருந்ததியர் தலைவரில் ஒருத்தர் அதியமான். அவர் வந்து ஒரு 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அது நிறைய குறை தகவல்களோட. இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், அதியமான் வந்து பெரிய வாசிப்பு உள்ளவரோ அல்லது இன்டலெக்சுவலான செயல்பாடுகளில் ஊக்கம் காட்டுற ஒருத்தரோ அப்படி கிடையாது. அவர் ஒரு தலைவர். அவருக்கு முடிஞ்ச அளவில் அவர் செயல்பட்டு இருக்கிற ஒரு ஆள். அவரோட கட்டுரை வந்து 15-16 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த கட்டுரையை, அந்த கட்டுரையில் அவர் அருந்ததியர்கள் வந்து 16ஆம் நூற்றாண்டில் வந்தவங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கட்டுரையாக முன் வச்சிருக்காரு. அந்த கட்டுரையை இப்போ இத்தனை வருஷங்களுக்கு 2012 வந்து அந்த கட்டுரையை
மறுபடியும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் முழுக்கும் கொண்டு போகிற ஒரு சூழல்ல அந்த நூல் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும்தான் அருந்ததிகளோட பங்கா? அருந்ததியர்களோட சமகாலத்தில் செயல்பட்டு இருக்கிற அருந்ததியர் இன்டலெக்சுவல்ஸ் இந்த பார்வையோட ஒத்துக்கிறாங்களா? ஒரு நூல் வந்து ஒரு கரண்ட் ட்ரெண்டை சொல்கிறதா, சமகாலத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதா தான் இருக்க முடியும். ஆனால் அப்படியான சமகாலத்துக்கான ஒரு விஷயங்கிறது அந்த நூலில் அருந்ததியர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது. அது இல்லைங்கிறது ரொம்ப தற்செயலாக நடந்தது ஒன்றும் இல்லை. அது ரொம்ப முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு அதுக்கான அப்படியான ஒரு தோற்றத்தை கொண்டு வர்றதுக்கு ரவிக்குமார் முனைந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அது அந்த நூல் வந்து 2012 வந்திருக்கு. இப்போ இந்த 2012 கிட்டத்தட்ட இது வரைக்கும் வெள்ளைக்குதிரை பத்திரிகை மட்டுமே 3 விஷயம் வந்திருக்கு. தமிழில் உள்ள அறிவு செயல்பாட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டிங்கன்னாவே தெரியும், தமிழில் உள்ள அருந்ததியர்களுக்கான முக்கியமான ஒரு பத்திரிகை அப்படிங்கிறது, முக்கியமான கட்டுரைகள் அப்படிங்கிறது இந்த வெள்ளைக்குதிரை பத்திரிகையில் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த வெள்ளைக்குதிரையிலேருந்து ஒரு கட்டுரையோ ஒரு முக்கியமான ஆய்வோ அதில் இடம்பெறலை. அதே மாதிரி தமிழில் உள்ள முக்கியமான தலித் ரைட்டர்ஸில் ஒருத்தராக இருக்கக்கூடிய என்னோட கட்டுரைகள் அதில் இடம்பெறலை. பதிலுக்கு என்னோட கவிதைகளை எடுத்து கொண்டு வந்து போட்டிருக்காரு. ஒரு கட்டுரை, என்னுடைய கட்டுரை ஒன்று எடுத்திருந்தாங்கன்னா அந்த கட்டுரைகளில் சில அருந்ததியர் சார்பாக தான் நம்ம எழுதியிருப்போம், பேசியிருப்போம். நான் அருந்ததியர் சார்பு அப்படிங்கிறது வந்து இங்கே துரதிருஷ்டவசமாக அருந்ததியர் சார்பில் நின்று பேசும்போது பறையர்களுக்கு எதிராக தான் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தை இங்கே உள்ள பறையர் இன்டலெக்சுவல்ஸ் உருவாக்கியிருக்க சூழலில் நம்மளுடைய எழுத்து அப்படிங்கிறது சில நேரங்களில் பறையர்களை விமர்சனம் பண்ணுறதா இருக்கும். அப்படியான தன்மை வந்துடக்கூடாது, பறையர்களை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்திலையும் அவர்கள் இதுவரைக்கும் கிளப்பி விட்ட பொருளிகளை வந்து யாரும் வெளிப்படுத்திடக்கூடாது, அதை அம்பலப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்திலையும் என்னுடைய கட்டுரைகள் அல்லது நான் செய்த ஆய்வுகளை குறித்த புறக்கணிப்பு அல்லது அதை மறைத்தது அப்படிங்கிறது இதன் தொடர்ச்சியாக வந்து இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதோட முக்கியமாக என்ன அப்படின்னா, ஒரு அருந்ததியர் தலைவர் அவரோட அறியாமையின் பேரில் வந்து அருந்ததியர்கள் 16ஆம் நூற்றாண்டில் வந்தவங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறத ரொம்ப மெனக்கிட்டு இவர் மொழிபெயர்த்து உலகம் முழுக்கும் கொண்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த நூலுக்கான முன்னுரை எழுதும்போது இந்த பகுதியை சொல்லி அவர் அருந்ததியர்கள் 16ஆம் நூற்றாண்டில் வந்தவங்க அப்படின்னு அவங்களே வெளிப்படுத்திக்கிறாங்கங்கிற தகவலை அவர் முன்னுரையில் திரும்ப மறுபடியும் அதை வலியுறுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல அருந்ததியர்கள் இடங்கை பிரிவை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இடங்கை அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாள குறி போட்டு அதுக்கு ஒரு அடிக்குறிப்பு போடுறாரு. இடங்கை பிரிவை சார்ந்தவங்க எல்லாமே வெளியிருந்து வந்தவங்க வந்தேரிகள், வலங்கை பிரிவினை சார்ந்தவங்கெல்லாம்